இருந்து முதற் பிறந்தவரும் ராஜா பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். கிருபை நல்ல தகப்பனே, மாலை வேளை இந்த வார்த்தைக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். மரபுகள் வைத்து காத்துக்கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைக்கு ஏற்ற ஜீவியம் வாழ எனக்கு உதவிச்சு. சபையை கட்டுவேன், பலத்த ஜாதியுமாவான். மந்தை பெருகப்பனது போல் மனுஷனில் பெருகப்பனதேன் அந்தபடியே நீ செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவின் மூலம் சோதரத்தை கேட்கிறேன் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதி மேல் அதிகாரம் கொடுப்பேன். என் கிரியைகளை கை கொள்கிறவன். கிரியைகளை குறித்து பார்த்தோம், ஞாபகத்து பார்ப்போம். சுயகிரியை, தேவனுடைய நீதியின் கிரியை, நற்கிரியை, கிறிஸ்துவுக்கன்று தேவனுக்கன்று செய்கிற கிரியை நற்கிரியை. அடுத்தது மனிதர்களுக்கு நாம் செய்கிற நற்கிரியை. இப்பொழுது இன்னைக்கு பார்க்க போறது என் கிரியைன்னு சொல்றேன். என்ன அவருடைய கிரியை? அது அவ்வளவும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு எப்பொழுது ஞான ஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு வந்தாரோ அந்நாள் முதற்கொண்டு சிலுவையில அவர் மரிக்கிற வரைக்கும் செய்த கிரியைகள் அப்படின்னு எடுத்தாங்க. எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. அது சொன்னா நீங்க தாங்கவும் மாட்டீங்க. உங்களால் அதை கடைபிடிக்கணும்னா இது கடினமான உபதேசம். ஏற்கனவே காலையில ஒரே குத்தா குத்தி விட்டாரு. நானா குத்துனேன், எனக்கு என்ன எனக்கு உங்களை திட்டுறதுல எனக்கு என்ன? அதுக்காக நம்ம நிற்கணும். நீங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் தேவனுடைய கிரியை இருக்கணும், ரட்சண்யம் இருக்கணும், தேவ சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக விடுதலை, இளைப்பாறுதல், நித்திய நல் நம்பிக்கை, உடன்படிக்கை, வாக்கு தத்தம், பாதுகாப்பு, நன்மையான ஏவுகள், பூர்ணமான வரங்கள் இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணணும். அதுதான் இந்த ஏன் கிரியைங்கிற சொல்ல. ரெண்டே 2 காரியம் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்தது போறேன். புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு ஒரு யோர்தானில அவர் யோவான் ஸ்நானத்தினாலே அவர் ஞான ஸ்நானம் பெற்று வனாந்தரத்தில் போய் 40 நாள் இருந்து அவர் என்ன செய்தார்? சோதிக்கப்பட்ட பின்பு அவரை ஆவியானவர் பலத்தினால், ஆவியானுடைய பலத்தினால் அவர் எங்கே கடந்து போனார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்
பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இந்த கலிலேயாவுக்கு போன பின்பு 15ஆம் வசனம், அவருடைய ஜப ஆலயங்களில் அவர் உபதேசித்தார். ஆண்டவர் மார்கழின சுவிசேஷம்லாம் எடுத்தா அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன செய்தாராம்? மார்க் 1:14, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. ஒரு எடுத்தோன்னா அற்புதம்லாம் செய்யல. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போமானால், அங்கே பேதுரு 11 பேரும் கூட எழும்பி நின்று அவர் ஒரு நீண்ட பிரசங்கம் தான் செய்கிறார். என்ன செய்யறாரு? 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அப்போ அவர் எழுந்து நின்று 14ஆம் வசனத்தில் உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேம் வாழ்ந்த ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் எங்க வந்து உட்கார்றார்? 36ஆம் வசனத்தில், ஆகினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஒரு நீண்ட ஒரு பிரசங்கம் அவர் செய்கிறார். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், சுவிசேஷத்தை தான் அவர் முதலாவது அறிவித்தார். ஆண்டவர் இயேசுவோ அவர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, சோதிக்கப்பட்ட பின்பு, அவர் கலிலேயாவிலே வந்து உடனே ஒரு அற்புதம் அவர் செய்யல. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அப்போ அவருடைய கிரிகளின் முதல் கிரியை என்ன என்றால், தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போமானால், அதுல 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், எல்லா இடத்திலும் ஆண்டவர் உபதேசம், சத்தியம், தேவராஜ்யம் உவமைகள் மூலமாக எடுத்துக்காட்டி அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சொல்லிக் கொண்டே போனார். காலைல என்ன பிரசங்கம்? கேளுங்க, ஒருவன் விதைக்க போயிட்டான். அது எளிதாக ஜனங்களுக்குள்ள அது தெரியும். ஏன்னா விதைப்பு என்றால் என்ன என்று ஜனங்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். எளிமையாக தேவனுடைய ராஜ்யம் ஜனத்துக்குள் போகும்படி அவர் அதை எடுத்து மிக தெளிவாக அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். சபை ஆரம்பிக்கப்பட்டதும்
அற்புதத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படல, சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சபையினுடைய அஸ்திவாரம், ஒரு சபை ஊழியத்தினுடைய அடிப்படை, அல்லது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு ஊழியத்திற்கு வந்த பின்பு அவர் முதலில் செய்ய வேண்டிய காரியம் சுவிசேஷத்தை தான் அறிவிக்கணும். பாவம் மன்னிப்புக்குரிய சிலுவை குறித்து தான் சொல்ல ஆரம்பிக்கணும். நம் ஆட்கள் எடுத்தோன்ன தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, வனமாக்கும் மரங்கள், பிசாசு ஓடுது, ஆவி ஓடுது, எல்லாம் தள்ளி கடையில பிசாசு அவன் படகுல ஒரே அடிச்சு அவனையும் அவன் ஊழியத்தையும் இல்லாம ஆக்கி விட்டுறான். ஏன்னா அவங்களுக்கு சாத்தானே தெரியாது, சாத்தானுடைய தந்திரம் தெரியாது. அற்புதங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் முதலாவது எங்க அற்புதம் செய்தார்? யோவான் சுவிசேஷத்தில் என்ன எல்லா கல்யாண வீட்லையும் பேசுவாங்கல்ல சார், உங்களுக்கு தெரியும்ல எங்க பேசினார் அவரு? முதலாம் அற்புதம் 2 யோவான் 2ல வாத்தீங்க, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கானாவூரில் செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இவர் பின்னால் ஒரு சீஷர் கூட்டம் இருந்தது சார். அப்பமே ஆண்டவர் சீஷர்களை அழைச்சிட்டார். ஒரு 12 பேர் வச்சுக்குவாங்களேன், நீங்க சொல்லல, சீஷர்கள் இருக்கு. ஒரு 12 பேரும் இவருடைய வார்த்தையை கேட்கும்படிதான் இவர் பின்னால் போயிட்டே இருந்தாங்க. நாம் இயேசுவை எதற்காக பின்பற்றுகிறோம்? அங்க அநேகர் அற்புதம் நடக்குமா, எனக்கு சுகம் தருவாரா, வேலை தருவாரா, என் கடன் பிரச்சனை நீங்குமா, பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, போனோம்ல கல்யாணமாதா, அங்க போனா கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்குமா? அப்படிதான் அநேகர் இயேசுவை பின்பற்றாங்க. அப்படிதான் ஒரு காலத்துல பின்பற்றினேன். எனக்கு வேலை தருவீரா, எனக்கு வேலை வேணும், இயேசுக்கு வாழ்க்கை அவரெல்லாம் வேண்டாம், வேலை கொடு, வேலை தான் சார். போய் எதை பின்பற்றுகிறோம் என்றால் பொதுவாக ஜனங்கள் அற்புதத்தின் பின்னால போவாங்க. ஆனா இந்த சேஷர்கள் இயேசுவின் உபதேசத்துக்கு பின்னாலே வந்துகிட்டு இருந்ததுனால்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார் என்ன பின் வாங்கி போனார். இவன் எல்லாரும் சோத்துக்கு வந்தார்கள். அற்புதம் ஒரு போனா நமக்கு என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இதுக்கு வந்து ஆகும். ஆட்டவர்க்காக நீ போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, ஆப்ஷன் கொடுப்பார் எப்போதுமே. நீயும் போன போ, அவனை கம்பல் பண்ணல. யாரிடத்தில் போவோம் ஆண்டவர்? அவங்க என்ன சொன்னாங்க? உடனே அற்புதம் நடக்கு, அது நடக்கு. நான் சொன்னேன் உலகத்தில் நித்திய ஜீவ நாட்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் ஒரு சபை கட்டப்படும். உபதேசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜீவியம் அமையும். அற்புதம் நடத்திக்கிட்டே இருக்கும் சார். அவர் அற்புதர், அவர் பேர் என்ன? அதிசயமா உயிரையே கொடுத்துட்டாரு.
வந்து எப்படி இருப்பாரு? சுகம் தர மாட்டாரா? ஆரோக்கியம் தர மாட்டாரா? பணம் தர மாட்டாரா? வேலை தர மாட்டாரா? அது தருவாரு. ஆனா அவருடைய வார்த்தை நம்ம நிறைய போய் சொல்றோம். காரங்க ரொம்ப போய் சொல்லுவான். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆதாதிப்பேன்னு பாட்டு பாடிட்டு, அன்பு கூர்ந்தால் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லு தெரியுமா? ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா அவன் என்ன செய்யணும்னா வேதம் எங்க சொல்லியிருக்கான்னு தெரியுமா? 1 யோவான் எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. நாம அதை படிக்கிறது இல்லை. எல்லாம் இந்த புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வருஷம். நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதான். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. சரி, அவர் கற்பனை என்ன? 2ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்புகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இதுதான் கால சொன்ன மனித நேயம். தேவ பிள்ளைக்கு அநேகத்த மனித நேயம் கிடையாது. வருந்தத்தக்க விஷயம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். வந்து அறிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவம் மட்டும்தான் நீ தேவனிடத்திலும் அன்பு கூறு, மனுஷனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லிற ஒரே மார்க்கம் கிறிஸ்தவம் மட்டும்தான். மற்ற மார்க்கங்கள் அப்படி கிடையாது. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ நான் அடிக்கடி என்ன யோசித்து பார்ப்பேன் தெரியுமா? நியாய தீர்ப்புல தேவன் எப்படி செயல்படுவார் என்று வேதம் சொல்லுது. ஊழியக்கார் உங்களை பத்தி உங்க நிலைமை என் நிலைமையும் இவர் நிலைமையும் வேற. ஏன்னா அவர் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்றாரு. அவருக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ். நானும் இவரும் எப்படி தெரியுமில்ல, ஆண்டவர் அழைத்து ஊழியத்தை கொடுத்திருக்காரு. எஜமானுக்கு கணக்கு. ஆண்டவர் முன்னால போய் நிக்கிறான். நான் நிப்பேன் நிற்கதான் ஆக்கணும், வேற தப்ப. ஆக நான் பசியாக இருந்தேன், என் பசியை போக்கினாயா. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், என் வஸ்திரம் தந்தாயா. நான் சிறையிருப்பில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தாயா அப்படின்னு கேட்டா நான் பதில் சொல்ல தெரியும். அதெல்லாம் இல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தில் நான் பிசாசுகளை துரத்துவேன், உடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உடைய நாமத்தில் நிறுத்து. என் நாமத்தை சொல்லி பண்ண அட்டூழியத்துக்கு கணக்கே கிடையாது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் காமிச்சார், கர்த்தர் தந்தார், பணத்தா என்கிற அட்டைக்கு 2 குமாரத்திகள் உண்டுன்னு உன் பண ஆசைக்கு கணக்கே இல்லாம சொல்லண்டிட்ட என் ஆட்களை உறிஞ்சிட்ட அட்டை உறிஞ்ச மாதிரி இல்ல. எனக்கா செஞ்ச நீ ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டது எனக்கு தெரியும். எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கல, உள்ளூர்ல வாங்கினா வித்வாசி கண்டுபிடிப்பான். ஏற்காட்டுல போய் வாங்கி போட்டிருக்கல, யாருக்கு போய் சேருதோ தெத்தாவே. இதை கேட்கிறவன் என்ன ஏசுவான்?
ஆண்டவருக்கு தெரியும் நீ எனக்கா செஞ்ச, நீ எனக்கு செய்யல, உனக்கு நீ செஞ்ச. என் பேரை சொல்லி சொல்லி ஆட்கள் பயமுறுத்தி குடுக்காட்ட கத்தர் கண்ட புடுங்கிடுவார், கைய முடிச்சிருவார். வேதனாதர் குணமாக்க வந்தவர், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தவர். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற அன்பை ஏங்கி எதிர்பார்த்து நிற்கிற தெய்வம். சில வேலை ஜீவன் கொடுத்தது உன் கர்த்தரை அவர் அது சொல்லுவான். போ, ஆண்டவர் கேட்பார், நீ நான் செய்தபடி நீ செய்யா. ஆண்டவர் அடிப்படை எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யும். சுவிசேஷம் சொல்றான், ஆத்துமாக்களை கிறிஸ்துவ இவர் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறார். வேலையும் பார்த்து நான் செஞ்ச மாதிரி 1978 இருந்து 2012 வரைக்கும் நான் பீஸ் ஏஜுக்குள்ள நான் செஞ்ச மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு நீந்தைய அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொன்னதெல்லாம் கேட்டு இயேசுக்காக வேலை செய்தோம். பார்த்தீங்களா, குடும்பத்தையும் கவனிக்காம பிள்ளைகளையும் கவனிக்காம ஒரு ஆள கடையத்தில் யார் தேவ சொன்னா அப்படின்ட்டு வேறு யார் நான் சொல்றேன்னா நீ யார், நான் ஊழியத்துக்கு வந்த பின்புதான் எல்லாமே புரிஞ்சு. ஓ, இப்படித்தான் செய்யணும். அதுக்கு யார் பலன் தருவா? யாரும் தரணும், கர்த்தர் தான். இவருக்கு யார் பலன் கொடுக்க? மாதம் 10,000 ரூபாய் கொடுக்க இருக்கு, அவர் தான் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற. எனக்கு யார் பலன் தருவா? கர்த்தர் தான். இவருக்கு யார் பலன் கொடுப்பா? உங்களால் இயன்ற ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். இதுதான் அவர் கிரியை செய்தார். இந்த கிரியை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை பேசிட்டே போனார். போகும்போது அற்புதங்களும் செய்தார். நீங்க ஆண்டுடைய வேலையை உங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை நோக்கம் கரெக்டா இருக்கணும். நோக்கம், என் நோக்கம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும், தேவராஜ்யம் கட்டப்படணுங்கிற நோக்கத்துல தான் நான் ஊழியம் செய்யணும். அற்புதம் நடக்கணும். அடுத்த நாளே நான் பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் சொல்றாங்க. சும்மா நான் சொல்லல, நாங்கள்லாம் ஸ்டார் ஊழியக்காரர்கள். நாங்க யாரு? நீங்க யாரு? பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார். சத்தியம் சொல்லுதியா? வசனம் பேசுறியா? நீ வசனம் பேசி சபையில 10 ஆள் கூட இருக்காங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க. சத்தியத்தை எடுத்து சத்தியமாக போதிச்சா இந்த மெகா ஜட்ஜுக்குள்ள ஒருத்தன் இருக்க மாட்டான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது நம்மளை அப்படி பிரட்டி போடும். அட்ஜஸ்டே பண்ணாது வசனம், தெரியுமா? பார்த்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டே பண்ண, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வழியே இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணுதானுங்க ஆள்கள்? கொடு கொடு கொடுத்துட்டாங்க. கடை கொடு, சரி கொடுக்க வாங்கி நீ என்ன செய்த? நான் கொடுக்க நீ என்ன செய்ய? எல்லாம் ஜோம் பண்ணு.
இது தவிர எதுவுமே இல்லையா வேதத்துல? சத்தியம் இப்ப இல்லையா? ஆண்டவர் வாயை திறந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கார் பாருங்க. மத்தேயு 5, 6, 7 உலகத்தானே அதை அவ்வளவு போற்றுகிறான். நம்ம வாசிக்க மாட்டோம். நம்ம எப்ப கத்தரியன் மேய்ப்பராய் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியார் பிரதிங்க மாதிரியே வாசிக்க மாட்டாங்க. சீமத்தை பார்த்து பாருங்க, உபதேசம் இருக்கும், ஊழியக்காரங்க எப்படி இருக்கும் எழுதி வச்சிருக்கோம். 33 வசனங்கள் இருக்கு. நான் எப்படி ஊழியம் செய்யணும் எழுதி வச்சிருக்கோம். வாய், நம்முடைய வாய் எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க. உதடு என்ன பேசணும்னு எழுதி வச்சு எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நாவு, நாவை எப்படி காக்கணும்னு அதுல எழுதி வச்சிருக்கோம். கர்த்தருக்கு அருவருப்பானது எது, கர்த்தருக்கு வெறுக்கிறது எது, கர்த்தருக்கு பிரியமானது எது, பிரியமானதை செய்தா என்ன கிடைக்கும் அதுவும் இருக்கு. நீதிமானுடைய சுதந்திரம் என்ன, 23 இருக்கு. சோம்பேறி அடுத்த என்ன நடக்கும் அது எழுதி வச்சு இருக்க. எல்லாம் எழுதி நோட்டு எழுதி வச்சிருக்கேன் நினைக்க அடிய போறான் என் இதயத்திற்குள்ள போகுது. அதுபடி லைஃப் மாறணும், நான் சுவாபம் மாறும். அது கூடாக நடந்து போகும்போது வெளிச்சம் பிரகாசித்துக்கிட்டே நேற்று ராத்திரி நான் பட்ட போராட்டம் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சந்திக்காதப்பா. என் விசுவாசமே ஒழிஞ்சு போகுங்கிற அளவுக்கு தூக்கம் அப்படி போராட்டம், பயங்கர போராட்டம் யாருக்கும் வரக்கூடாது. ராத்திரி 8 மணியில இருந்து ஆரம்பிச்ச போராட்டம் போராட்டம் போராட்டம், பயங்கர போராட்டம். மேற்கொண்டுனா அளவுக்கு காலையில எழுந்துச்சா அதே போற, 4 மணிக்கு எழுந்தா அதே போறேன். 5:30 மணிக்கு பல்ல விளக்கிட்டு வேதத்தை எடுத்து வாசிட்டு உட்கார்ந்து அப்பவும் போட்டேன். பிறகு நான் சொல்லிட்டான், நான் இன்னைக்கு நடத்த மாட்டேன், வெல்ஃபேர் நடத்திட்டேன். நல்ல வேலை பிரசங்கத்துக்கு பிரசாத் பாரண்டார் அவருக்கு நான் உட்கார்ந்து என்னத்தை சொல்ல கேட்டு இந்த ஆட்கள் ஒன்றும் உருப்பட மாட்டேன். காலைல உட்கார்ந்து பண்ணா அதை வரலே காத்து பறக்கும். புறப்படும் போது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை எடுத்து வாசி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அவ்வளவு ஆவியால் நிரப்பினார். இப்போ போராட்டம் இல்லாமல், ஏன்னா சத்தியத்தை சொல்லுவோம். சித்தார்த்த போராட்டம் கதை சொன்னா வெரி குட். நம்ம ஆளு இயேசுவை மட்டும் அடித்து கொள்ள மாட்டான், தேவபக்தி வராது, விசுவாசம் வரையும் எப்பவும் போல விசுவாசிக்க முடியாது இருப்பான். வெரி குட். சத்துரு களி கூர்ந்துரும். சத்தியத்தை சொன்னாங்க அவனால அந்த பட்டேற்று முன்னால் நிற்க முடியாது. ஊழியங்கிறது லேசு. எவரை பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு நான் உட்கார்ந்து ராத்திரி சொன்னேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும், நான் பட்டிருக்கேன். இவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இவரை பலப்படுத்தணும், வீடத்தை காக்கணும். எதற்கு? சத்தியத்திற்கு, உபதேசத்து, வசனத்து. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நாங்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்கு. இந்த ஒரே முடிய வார்த்தை அப்படி சொல்லுது, நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். பழி வாங்குதல் உமக்குரியது, நீர் பார்த்து கொள்ளலாம். சரி, இது
சத்தியம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது அவர் என்ன செய்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ரெண்டாவது செய்த ஒரு கிரியை. இந்த ரெண்டு நமக்குள்ள இருந்தா போதும், மற்றெல்லாம் தானே அவர் சொல்லி கொடுப்பார். 22 அதிகாரத்தில் 42ஆம் வசனம் இல்ல 22-42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு, லூக்கா 22:42, என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயிரம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று. இரண்டாவது அவர் செய்த கிரியை பிதாவின் சித்தத்தை. கால பிரசங்கத்துல கேட்டீர்களா? எப்படி கேட்டீர்களா? எனக்கு நான் கேட்டேன். தேவ சித்தத்தை மாத்திரம் செய். நவர்த்தனங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தா தான் அது உள்ள போகும். இந்த மாடு மாதிரி வர வாரத்துல அதை வெளியே எடுத்து அசை போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பேசுறார், என்ன சொன்னார், தேவ சித்தம் செய்யணும். அவர் சொன்னால உடைய சித்தம் என்ன சொன்ன தெரியும், பீகார் போன்னு சொல்லிட்டாங்க. பீகாருக்கு போ அப்படின்னா நான் கேட்காமலே இருந்துருவோம். ஆமா, மத்தவங்க கேட்காம இருந்துருவோம், கேட்டு கை கொள்ள முடியல. அப்படி அல்ல, வசனம் கேட்க கேட்க கிருபை கிடைச்சுக்கிட்டே. தேவ கிருபையை சத்தியத்தினால் அறிவு. நீங்க சத்தியம் கேட்க கேட்க தேவ கிருபை வர வர என்ன ஆகும்னா, அந்த வசனத்தை கை கொள்ளுகிற பலன் கிடைச்சுக்கிட்டு ஒரே நாள்ல நடக்கும். நான் சொல்ல மாட்டேன். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் செய்வார். தாவீது நாளுக்கு நாள் வெறுத்து அடைந்தார். ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே முதல் நாளை வெளிச்சம் உண்டாக்குறது, ஆதாமே வா, ஏவாளே வா, நீ அந்த பூமியில இருந்து முளைக்கணும்னு சொன்னாரு. தேவனுடைய கிரியை உற்று பாருங்க, உங்களுக்கு தெரியும். அது சிருஷ்டிப்புலையும் இருக்கு, ரட்சிப்புலையும் இருக்கு. சிருஷ்டிக்க நாள் ஒவ்வொன்னே எடுத்துக்கிட்டே வர என்ன அழகா திட்டமிடுறார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் காலத்துல காரியத்தை செய்கிறவர். காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தார். அந்த காலத்தில் தான் கிறிஸ்து வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்று தாவீது முதல்ல பிறந்திருக்கிறார் சொல்லிருக்கலாம். ஆண்டவர் அழகா பிளான் பண்றார், திட்டம். ஒரு ஊழியம் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அல்லது உங்க குடும்பத்திற்கு என்று வைத்துக் கொள்ளுங்க, உங்க தொழில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தேவனிடத்தில் அதற்குரிய திட்டம் இருக்கிறது. பிளான். வேலை பார்க்கும்போது ஒரு ஆபீசர் கேட்கிறாரு, நீ எப்படி எல்லாத்தையும் கரெக்டா செய்யற? ஒரு ஹிந்து கான்வென்ட் சார், ப்ரே அண்ட் பிளான், பிளான் அண்ட் ப்ரே, இவ்வளவுதான். ஜெபம் பண்ணுவேன், தேவனிடத்தில் எப்படிதான் ஞானத்தை கேட்பேன். யாக்கோபு 1:5 அவர் தருவார். பிளான் போடுவேன், எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் டார்கெட் கொடுப்பாங்க. சும்மா கிடையாது. எனக்கு 3 மாதத்துல 1500 பேருக்கு இத்தனை வருஷத்துக்கு நீ பண்ணுவாங்க. கொடுக்கறதுக்கு 2 ஆள் கொடுத்துருப்பாங்க. உட்காந்து ஜெபம் பண்ணி பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணதுக்காக திரும்ப ஜெபம் பண்ணி கரெக்டா கத்தலத்தை செய்வார். கரெக்டா வரும். அவன் 90 நாள் சொன்னா, நான் 80 நாள்ல முடிச்சு கையில கொடுத்துட்டு போயிடுவேன். தொழிலுக்கு தேவன் திட்டம் தருவார், குடும்பத்துக்குரிய திட்டம் தருவார், ஊழியத்துக்குரிய. இப்ப நான் 22ஆம் தேதி போனோம்ல, கூட்டிட்டு போனாரு, பணமும் தந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்க போனோம், எப்படி போனோம், ஏதுங்கிறது நம்ம ஆலோசிக்கிறோம்.
அப்ப எந்த இடத்துக்கு போகணும், என்னைக்கு போகணும், எப்ப ஆரம்பிக்கணும், எந்தெந்த ஆட்களை கூப்பிடணும், இதெல்லாம் திட்டத்தை தந்துகிட்டே இருப்பார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த திட்டம் நீங்க சரியா தேவ கிருபையினால பண்ணிட்டீங்கன்னா சத்துரு உள்ள வர முடியாது. கேப் வர ஒழுங்கினா இருக்காது. எங்கதான திரும்ப திரும்ப ஒழுங்கா இருங்க, ஆராதனைக்கு வரும்போது கரெக்டா வாங்க, தேவ சந்தல கரெக்டா இருங்க, ஆராதிக்கும் போது பீடத்தையே பாருங்க, என்ன வார்த்தை வருதுன்னு கேளுங்க, அது ஒப்பு விடுங்கன்னு அந்த 2.5 மணி நேரத்தை சொல்ற என்னன்னா, நீங்க அந்த பிளான போட்டுட்டீங்கன்னா கர்த்தர் அதை அப்ரூவ் பண்ணிருப்பாரு. சத்ரு உள்ள வரும். ஏது நான் ஊழியத்துல அனுபவிச்சுக்கிட்டே ஜீவத்துல பிளான் பண்ணாம செஞ்சு நான் தன்மான நாட்கள்லாம் உண்டு. அப்புறம் வண்டி சொல்வார் பிரேக்கம் இல்லை, போய் கவுந்துரும். ஒரு ஐயோ ஐயோ கத்தா கத்தா வா என்ன செய்ய, அவனை ரெட்டிட்டேன், தங்கா தூக்கி விட்டு அந்த தப்பு பண்ணாத, அப்படி நாட்கள்லாம் உண்டு. அதனால்தான் கவனமா இருந்து இதை செய்வோம்னா இது சுத்தமான முதல்ல காப்போம். ஊழியத்துல இது சுத்தமான. இவரை ஏன் எடுத்து இவரை பாசம்னா தேவ சுத்தம். அதனால்தான் இவர் எடுத்து இங்க வச்சிருக்கு. இவரை எடுத்ததுனால ஏகப்பட்ட பேருக்கு தாய்மார் கதவு. அவர் நம்ம என்ன செய்யணும், தேவ சுத்தம் செய்யும் போது எல்லாரும் உங்களை பாராட்ட மாட்டார். அது ஒண்ணு புரியும். நீங்க தேவ சித்தம் செய்வதற்கு கரையம் செலுத்தணும். தேவ சித்தம் சுய சித்தம் செய்யறது நீங்க போகலாம், போக வேண்டான்னு வரும். ஆனா தேவ சித்தம் போகணும்னு இருக்கும் போது சுயம் அங்கே சிலுவையில் வந்து பிதாவின் சித்தா நல்லா காலையில சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. சமாரியாத்ரி 12 பேரும் அங்க போயிட்டான். எனக்கே வேத வெளிச்சு வந்தான் தெரியுது. எத்தனை தடவை வாக்கிருக்கான். இதான் செய்தி கேட்க கேட்க ஜனங்களுக்குள் வரக்கூடிய வேத வெளிச்சம் கேட்கான். ஏன் 12 பேர் போனான்? எவனா ஒருத்தம் கூட இருக்கலாம், துணைக்கு இருக்கான். நான் அண்டாலே தூக்கிட்டு வர போறான். யோசித்து பார்த்தா, கற்பனை பண்ணி பாரு. 12 பேரும் போயிட்டான். போயிட்டு பிறகு வந்து இவருக்கு எவராது சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ, யாரும் எனக்கு பார்க்கலாம். எதுக்குன்னா 13வது ஏதாவது ஒரு சீசன் வந்து ஆட்டுறக்கூடாது, நம்ம இடத்தை எடுத்துடக்கூடாதுல்ல. அதான் 12 பேரும் பார்த்தோம். இல்ல, என் பிதாவின் சித்தம் செய்வதா என்னுடைய அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உழைத்துல பார்த்துக்கிட்டே வந்தீங்க. தேவ சித்தம் செய்துகிட்டே இருக்கு. உங்க குடும்பத்திலும் தேவ சித்தம் செய்ய கேட்டார். ஒரு அம்மா ஜோகனுது நடந்த விஷயம். என்ன ஜோகனுது? என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியும், அப்படி செய்யல. என் பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கேன், என் பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கேன், என் பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கேன் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை அமெரிக்கால. ஒரு நாள் கர்த்தர் பேசினார், உன் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு அழைக்கல. எப்படியே உன் பிள்ளைய ஊழியத்துக்கு அழைக்க. அவளுக்கு அமெரிக்கால இருந்து வந்த கல்யாணத்தை முடிச்சு. அது எப்படி? முதல்ல அவன் உறவின் குறை வருவான், பெரிய பணக்காரன். கத்த தெளிவா பேசுவார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்படியே அழகா பேசுவார். அவனுக்கு கொடுக்காத இன்னொரு ஜாதியில இருந்து ஒருத்தன் வருவான், அவனுக்கு கட்டி கொடு. சரி ஆண்டவரே, நீ சொன்னபடி தெரிஞ்ச ஜபத்தை மாத்திட்டு நம்ம தேவ சித்தமே தெரியாம கத்தாரு. ஆறு பாப்பாரு, என்னடா இவன் நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு
செவி கொடுக்கிறார். 1 யோவான் வருதா? 5:14 நான் 14 தான் எதையாகிலும் பற்றி கொண்டிருக்க சித்தத்தின்படி கேட்டாதான் அவர் செவி கொடுக்க தெரியும். இவன் சித்தத்துக்கு மேல கேட்டு கத்தாவே கத்தாவேன்னு அவர் பாட்டுக்கு அவன் தேவ ஜபமே தேவத்து நாட்டவரே நான் கேட்கறது உடைய சித்தப்படி இருந்தா நான் தொடர்ந்து ஜெபிக்கணும். உடைய சித்தம் இல்லைன்னா இந்த ஜபத்தை என்னை விட்டு எடுத்து போகும். ஏக்கு அனாவசியமா போட்டு ஜபிக்கணும்? பதில் வராத ஜபத்துக்கு இறந்து ஏன் நம்ம போட்டு மண்டாடிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரை டாக்குன்னு அதை இருதயத்திலிருந்து எடுத்து போடுவார். ஆவியானவருக்கு அதை எடுத்துவார். பிறகு ஜபிக்க மாட்டேன் தெரிஞ்சணும். இது தேவ சித்தம் இல்லை, நம்ம சும்மா இஷ்டத்துக்கு கேட்டு கொண்டு விட்டுவோம். ஜபம் மண்டலையும் தேவ சித்தம் அந்த அம்மா அப்படியே ஒப்பு கொடுத்து அவர் கர்த்தர் சொன்னபடி எனக்கு கர்த்தர் பேசுனா கரெக்டா நடந்தார். அமெரிக்காவுக்கு வந்தது உறவின் ஒரு கோடீஸ்வரம் வந்தான், முடியாதுன்னு வேண்டான்னு சொன்னோன்னா இன்னொரு மறுஜாதியில இருந்து ஒரு ஆள் வந்தா கட்டி கொடுத்தாங்க. இவர் சொன்னது கரெக்ட் தான். நம்ம தேவ சித்தம் அவர் இன்னொரு ஆளா காமிச்சாங்க. அவன் கதை கந்தலாய் ஜெயிக்காம என்ன செய்யறது? எல்லாம் தேவ சித்தம். எவ்வளவு டவுரி கொடுக்க, இத்தனை லட்சம் கொடுக்காங்க. glory to God, glory glory. நகை போட மாட்டோம், ஆனா சுட்டு மட்டும் தான். அட மாயக்காரனே, மாய்மாலக்காரனே, நீ பணம் வாங்கினாலும் ஒண்ணுதான், நகை போட்டாலும் ஒண்ணுதான். தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இல்லாத நிலைமையில கர்த்தர் எப்படி பெந்த கோத்தக்கார விசுவாசிய ஆசீர்வதிப்பார்? மாய்மாலம். ஒரு எஃப்எம்பில இருக்க ஒரு ஊழியக்காரர் அண்ணா, அவரே அண்ணன் பாருங்க, அவரும் அண்ணன் அவர் சொன்னாரு, அண்ணா நாலு அந்த பிஸ்னஸ் மேன் எனக்கு தெரியும், என்னை கூப்பிட்டார். போனேன், இவ்வளவு பணம் தூக்கி அப்படியே கொடுத்தாரு. கட்டா ஊழியத்துக்கு எஃப்எம்பிக்கு. என்னன்னு கேட்டா, பையனுக்கு கல்யாணம் முடிச்சோம், நான் டவுரி வாங்க மாட்டேன். டவுரி வாங்க மாட்டேன்னு சொன்னா பையன் ஏதோ கேடுன்னு பொண்ணு விடு நினைச்சோம். என்ன டவுரி வாங்க மாட்டேங்க, ஒரு மாதிரி இருக்காது. டவுரி வாங்கினா பையன் தடிக்கலையோ, அரல் ஊசம் கட்டி வைக்காதோ நினைப்பாங்கல்ல. வாங்கிட்டேன். இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம், இந்த பணம் முழுவதும் நான் ஊழியத்துக்கு. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? என் மிஸ்ஸஸோட தாய் மாமா ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஜட்ஜ், பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நோ டவுரி, நோ டிமாண்ட். சம்மதம்னா இல்ல, பஞ்சமா அது சோழியா இருக்கக்கூடாது, வாயத்தான் இருக்கக்கூடாது, சம்மதம் கூடவா. ஒரே பையன் ஒரே பொண்ணு. நான் போனாங்க, ஒன்னும் டிமாண்ட் பண்ணல, கல்யாணம். சிஎஸ்ஐ ஆளியா நீங்க? சிஎஸ்ஐ வந்து அற்பமா என்றீங்க, அவன் பக்தியா இருக்கான். நம்ம ஆளுக்கு பக்தியும் இல்லை, புத்தியும் இல்லை, சுட்டுதான் இருக்கு. கர்த்தர் இல்லை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வாங்கிற இடத்துல. ஆனா நாங்க விசுவாசம், நாங்க விசுவாசம் உச்சத்துல ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், இது திண்டாடுவோம். வசனம் வேத சுத்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்து சித்தத்தில் இருந்த மாறினாலும் தடுத்துருவார். அப்படியே தடுப்பார். வழியை மறிப்பார், சரி பண்ணுவார். பவுலுக்கு செய்வார். இதோட நான் முடிச்சு விடுறேன். இந்த வாரம் தேவனுடைய